வணக்கம் மக்களே! எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச மாரி, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ட தூக்கி கொண்டு போய் ஒரு நல்ல ஏற்றத்துல வச்சிருக்காங்க. ஆனா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா, எந்த பிரச்சனையும் முடியல. ஸோ எஃப்ஐஐஸோட பெர்ஃபார்மன்ஸ பார்க்கும்போதே நமக்கு தெரியும். இன்னைக்கு டேல 8,000 கோடி கிட்ட எஃப்ஐஐஸ் வித்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, 1,00,000 கோடி அப்படிங்கிற ஒரு மதிப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப கிராஸ் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஐஸோட விற்பனை இந்த மாசத்துல மட்டும். இன்னும் இந்த மாசம் கம்ப்ளீட்டே ஆகல. அதுக்குள்ள இந்த அளவுக்கான ஒரு விற்பனை எஃப்ஐஐஸ் பண்ணியிருக்காங்க. இடைப்பட்ட டைம்ல நமக்கும் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாம் மார்க்கெட்ல கிடைச்சது. ஸோ இன்னும் மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருந்துட்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ கேஷ் இருக்கிறவங்க இந்த மார்க்கெட்ல கிங் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ பொறுமையா ஆப்பர்ச்சுனிட்டீஸ ஃபோக்கஸ் பண்றதுக்கு நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் கேட்டுக்கிறேன். ஸோ இன்னும் நம்ம மார்க்கெட்ல பிரஷர் இருக்கு. நாளைக்கு நம்ம மார்க்கெட்டும் கொஞ்சம் நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கரண்ட்டா யுஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு 170 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. ஸோ யுஎஸ் மார்க்கெட்ட விடுங்க. யுஎஸ் மார்க்கெட்லலாம் அந்த அளவுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன் இல்ல. நம்ம மார்க்கெட்ல ஏற்படுற மாரி. ஏன்னா, எவனுக்கோ நடந்த யுத்தம் தானே அப்படிங்கிற மாரி தான் அமெரிக்காவுக்கு போயிட்டுருக்கு. இதனால பெரும் பாதிப்பு அமெரிக்காவுக்கு இல்ல. நமக்கெல்லாம் தான் பெரிய அளவுக்கான பாதிப்பு இருக்கிறதுனால, நம்ம மார்க்கெட் கடும் சரிவ சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. அதே சமயத்தில அதாவது க்ரூட் ஆயில் பெரிய அளவுக்கு சரிவு ஏற்றத்த இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு. நேத்து நல்ல சரிவு இருந்தது. ஏன்னா, இந்த ட்ரம்போட அ பேச்சுனால இந்த க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா, ஒரு 10% வரைக்கான ஒரு இறக்கத்த குடுத்திருந்தது. ஆனா, இன்னைக்கு டேல ஒரு 4% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் இன்னும் செட்டில் டவுன் ஆகல. ஸோ க்ரூட் ஆயில் செட்டில் டவுன் ஆகுற வரைக்கும் ஒரு பிரஷர் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாரி இந்த போரும் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு முடியிற மாரி தெரியல. ஸோ இதோட இம்பாக்ட் கொஞ்ச நாட்களுக்கு மார்க்கெட்ல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ள ஏதாச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சில முக்கிய பங்குகள் டப்புன்னு அடிச்சு இறக்கிட்டாங்கன்னா பரவாயில்லன்னு பார்க்குறேன். இன்னும் இறங்க மாட்டேங்குது. இதே நான் போய் ஒரு ரூ. 1,00,000 தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கட 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 கடன்னு பார்த்தீங்கன்னா கீழ இறங்க ஆரம்பிச்சுரும். பட் வெயிட் பண்ணி ஒரு நல்ல லெவல் வரும்போது வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கலைனாலும் பரவால்ல. வெயிட் பண்ணி தான் டெஃபினட்டா நான் வாங்குவேன். அதுக்கப்புறம் கீழ இறங்குனாலும் அத சமாளிக்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம பிளான் படி தான் போயிருப்போம். ஸோ அதனால பொறுத்திருந்து பொறுமையா எவ்வளோ நல்ல கம்பெனியா இருந்தாலும் வாங்க ட்ரை பண்ணுவோம். இப்போதைக்கு வாய்ப்புகள்னு பார்த்தா, இந்த ஃபினான்ஸ் அண்ட் என்பிஎஃப்சில கூட பெரிய அளவுக்கான வாய்ப்பு இல்ல. ஆனா, பேங்க்ஸ்ல ரொம்ப நல்ல வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு இருக்குங்க பேங்க்க பொறுத்தவரைக்கி. ஸோ HDFC, கோட்டாக் போன்ற வங்கிகள் நல்ல ஒரு இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நெறையா அதாவது பேங்க் அண்ட் என்பிஎஃப்சிலலாம் பெரிய பிளாக் டீல் எல்லாம் நடந்தது. ஸோ இந்த Blackstone அதுக்கப்புறம் இந்த ஜப்பானை சேர்ந்த அந்த மிட்சுயின்னு நெனைக்கிறேன். அவங்க எல்லாம் வாங்கியிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் அவங்க வாங்குன காஸ்ட்ட விட பிலோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறதா ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. ஸோ இத கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் நமக்கு லார்ஜ் கேப் பிரைவேட் வங்கி பங்குகள் ஸோ பெஸ்ட்டான ஒரு இடத்துல கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ கோட்டாக் பேங்க்க கூட நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு லார்ஜ் கேப் நல்ல பேங்க்னா HDFC வெறும் ஒரு 2 டைம்ஸ் புக் வேல்யூ கிட்ட நமக்கு கிடைக்குது. ஸோ கோட்டாக் ஆல்சோ பார்க்கும்போது ஒரு நல்ல அட்ராக்டிவான ஒரு இடத்துல தான் இருக்கு. அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் கூட வெயிட் பண்ணி நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த கோட்டாக்க பொறுத்தவரைக்கி. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது சார்ட்ட பார்க்கும்போது. ஒரு மிக பெரும் கன்சாலிடேஷன். இந்த ஒரு கன்சாலிடேஷன்ல சப்போர்ட்ல தான் நமக்கு இதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ இந்த டிப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, இங்க இந்த ஆர்பிஐ தலையிட்டு சில அந்த புது வாடிக்கையாளர்கள டிஜிட்டல் ஆப் மூலியமா ஆட் பண்ணக்கூடாதுன்னுலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ ஒரு சரிவுல நமக்கு பெட்டர் சான்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில கிடைச்சது. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த குடுத்து அகைன் ஒரு இறக்கத்த போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாரி இதில ஒரு பாதி கிட்ட பார்த்தீங்கன்னா, நான் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணேன். ஸோ இதில பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, IndusInd பேங்க்ல பண்ணேன். ஃபெடரல் பேங்க்கு. ஸோ இதுலலாம் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பட் கோட்டக்ல இன்னும் ஸ்டேக் இருக்கு. அதே மாரி IndusIndல பார்க்கும்போது எனக்கு ஸ்டேக் இருக்கு. ஆனா IndusIndல நல்ல வேள 900 அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் எதெல்லாம் ரொம்ப ஓவரா வாங்கியிருந்தேனோ, பெரிய அளவுக்கு பொசிஷன கட் பண்ணேன். ஜஸ்ட் ப்ராஃபிட்டபிளா இருக்கக்கூடிய ஸ்டேக்ஸ மட்டும் தான் ஹோல்டு பண்ணேன். இந்த IndusIndஅ பொறுத்தவரைக்கும் கோட்டக்ல பாதி ஸ்டேக்ஸ் அப்படியே இருக்கு. மேபி திரும்ப பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் பிரைஸ்க்கு கீழ வந்ததுன்னா, கண்டிப்பா கோட்டக்க நான் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் நீங்க உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. பேங்க்க பொறுத்தவரைக்கும் கோட்டாக் அண்ட் HDFC பேங்க். ஸோ இது 2மே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதா தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ HDFC பேங்க் பத்தியும் பலமுறை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இருந்தாலும் இந்த இடத்துல ஷோ பண்றேன். ஸோ இது 2மே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குது. என்னமான ஒரு டவுன்ஃபால் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ ஒரு ரூ. 50 இறங்குனோனே ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம நுழைஞ்சிருந்தா, என்ன ஆயிருக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. லாங் டெர்ம்ன்ட்டு திரும்பவும் அக்யூமுலேட் பண்ணணும். ஸோ இப்ப நீங்க இந்த பாட்டம்ல வாங்கிட்டு, இது இன்னும் கீழ இறங்குது அப்படின்னா, இங்கிருந்து ஒரு 50% இறங்குதுன்னா, இறங்க இறங்க வாங்குறதுல தப்பு இல்ல. நீங்க வாங்குனதே நல்ல லோ. ஒரு தரமான பங்கு, நல்ல வேல்யூவேஷன்ல கிடைக்குது. நல்ல ஒரு லெவல்லயும் நம்ம வாங்குறோம். இங்கிருந்து 50% இறங்குச்சுன்னா, ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஸோ நம்ம ஆட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனா,
பீக்கில் வாங்கி போட்டு நல்ல பங்கு நல்ல புக் வேல்யூன்ட்டு தொடர்ந்து வாங்கிட்டே இருந்தால் நிலைமை என்னாகும் அப்படிங்கிறத மட்டும் நினச்சி பாருங்கள். ஸோ பீக்கில் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப பயம் பதற்றம் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கும்போது அது நல்ல லெவலில் கிடைக்கும், அப்போ வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் நல்லா இருக்கும்போது இந்த பேங்க்கை வாங்குறதுல ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா அப்படின்ட்டு நீங்களே உங்களை வந்து கேட்டுக்கோங்க. ஏன்னா ரிட்டர்ன் கிடைக்காது, மாறா உங்களுக்கு பெரிய ரிஸ்க் கிடைக்கும். அதை மட்டும் நீங்கள் மனசில் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம இன்னைக்கு டே அப்டேட்குள்ளே போவோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, என்டிபிசி கிரீன் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னா, என்டிபிசி கிரீன் பார்க்கும்போது நெக்ஸ்ட்ரா இந்த டேட்டா சென்டர் ஒரு நிறுவனத்துக்கு கூட ஒரு டைப் வந்து போட்டிருக்காங்க. எதுக்குன்னா, அவங்களுக்கு வந்து அந்த டேட்டா சென்டருக்கான பவரை வந்து சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு கையெழுத்தை பார்த்தீங்கன்னா 2 நிறுவனங்களும் வந்து இணைஞ்சு போட்டிருக்காங்க. ஸோ இந்த என்டிபிசி கிரீனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி. ஆனால் கிரீன் எவ்வளோ எல்லா நேரமும் பவரை கொடுக்குமா அப்படின்ட்டு தெரில. வேறு ஏதாச்சும் சோர்ஸ் இதில் ஈடுபடுவாங்களாங்கிறதும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இது நம்ம ஆக்சுவலாக வந்து என்டிபிசியை வந்து ஓன் பண்ணுறோம். ஸோ என்டிபிசி கிரீன் பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கு கீழே தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்டிபிசி கிரீனெல்லாம் மேபி நமக்கு சான்ஸ் கிடைச்சா தான் வந்து பார்க்க முடியும். 100 கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 100 கிட்ட இருக்குங்கிறதுக்காகலாம் நம்ம இந்த என்டிபிசி கிரீன் எல்லாம் வந்து டெஃபினட்டாக கை வைக்கவே முடியாது. ஸோ இப்போ இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இதை பற்றி ஒரு 3 வீடியோ டெடிக்கேட்டடாக கூட வந்து போட்டிருக்கோம். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பக்கம் போகாதீங்க, ஏன்னா இது ஓவர் வேல்யூட் ஸ்டாக். இது பக்கம் போனால் ஆபத்துன்ட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது ஐபிஓ ப்ரைஸ் கிட்ட வந்தாச்சு. 78 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்க்கும்போது நமக்கு அட்ராக்டிவாக தெரிஞ்சாலும் வேல்யூவேஷன் ஜாஸ்தி. நான் இதுக்கு மாற்றா என்ன பார்ப்பேன்னா, நான் கண்டிப்பாக எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸை வந்து பார்ப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி கூட நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் எல்லாத்த பற்றியும் நம்ம ஒருக்கா தனியாக இண்டிவிஜுவலாக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட அடுத்த சாய்ஸ், நல்ல சாய்ஸ் அப்படின்னு பார்த்தா அது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் தான். மேபி அட்ராக்டிவான இடத்துக்கு வந்ததுன்னா அந்த ஃபினான்ஸ் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியை ஆட் பண்ணுறதை பற்றி நான் திங்க் பண்ணுவேன். ஸோ அதையும் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ பண்ணும்போதெல்லாம் அந்த அப்டேட் அவங்க கூட நான் ஷேரும் பண்ணுறேன். ஓகே, ஆனால் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணுங்கள். இது 70 ரூபா தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கலாம், ஆனால் மதிப்பீடு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்தது கோல் இந்தியா கிட்ட இருந்த அப்டேட் என்னென்னா, ஸோ கோல் இந்தியா வந்து ஒரு 27 மில்லியன் டன் பெர் ஆனம் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை வந்து அமைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. வாஷ் பண்ணுற கோல் வாஷிங் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் அமோனியம் நைட்ரேட் பிளான்ட்டை வந்து ஒடிஷாவில் அமைக்க போகிறதா ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது கோல் இந்தியா பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி. பட் கோல் இந்தியா இப்போ அப்போ இப்படின்னு பாசிட்டிவ் நியூஸை கொடுத்து அவங்க பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ அவங்க நிறைய ஐபிஓஸ் லைனாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஸோ கோல் இந்தியாவிலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் உங்கள் கூட வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டாக்கு. ஒரு நல்ல விலையில நம்ம வாங்கலாம்னா இங்கெல்லாம் நம்ம மாட்டிக்குவோம். அதுக்கப்புறம் ஸோ கடைசியில் ரிட்டனே கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த கோல் இந்தியாவில் ஏற்படும். கவனமாக இருங்க. ஸோ நல்ல பிஇயில் இருக்குன்ட்டு போய் விழுந்துடாதீங்க இந்த மாதிரி பங்குல. அடுத்தது நாட்கோ ஃபார்மா கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா இப்போது டீமர்ஜரை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அக்டோபரில் டீமர்ஜர் ஆயிருங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது என்ன டீமர்ஜர்ன்ட்டு மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த அக்ரோ கெமிக்கல் பிஸ்னஸை வந்து அவங்க டீமர்ஜ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நாட்கோ கிராப் ஹெல்த் சயின்ஸுங்கிற கம்பெனி தான். ஸோ இதை தனியாக வந்து டீமர்ஜ் பண்ண போகிறாங்க. இது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். ஸோ நமக்கு ஃபார்மா கம்பெனி மட்டும் நல்ல ஒரு இடத்துல வந்து கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, யூலர் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. இந்த யூலர் அப்படிங்கிறத தப்பாக தான் பண்ணுறேன்னு தெரியும். சரி, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த யூலர் பார்த்திங்கன்னா ஒரு 437 கோடி வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. யார் யார்கிட்ட? ஸோ இந்த லைட் ராக், அதுக்கப்புறம் ஹீரோ மோட்டர் காப், இன்னும் சில நிறுவனங்கள் கிட்டேருந்து ரைஸ் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதில் ஆல்ரெடி ஹீரோ மோட்டர் காப் ஒரு 36% கிட்ட பங்குகளை வந்து ஓன் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஓரளவு விற்பனையாக கூட வண்டியாக தான் இருக்குது. ஸோ நானே இந்த வண்டியை கோயம்புத்தூரில் 2-3 இடத்துல வந்து பார்த்துருக்கேன். கண்ணில் மாட்டியிருக்கு. ஸோ இதை இன்னும் ஃபண்டை நிறையா போட்டு ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி கரெக்டாக வந்து சேல்ஸ் நெட்வொர்க் அமைச்சாங்கன்னா நல்ல சக்ஸஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அமைப்பாங்களாங்கிறத பார்ப்போம். இதை பார்த்தாலே எனக்கு எய்ச்சர் மோட்டார் வண்டி ஞாபகம் தான். இந்த வண்டியை பார்த்தா வருது. ஸோ இதே மாதிரி ஒரு மாடல் எய்ச்சர் மோட்டார் ஈவிலையும் வந்து இருக்கும். ஸோ மேபி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ எப்படி கொண்டு வராங்கன்ட்டு. பட் இந்த நிறுவனத்தோட ரெவன்யூலாம் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி தான். ஒரு 190 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா 200 கோடிக்குள்ளே தான் இவங்க ஆண்டு வருமானமே வந்து பண்ணுறாங்க. ஸோ இன்னும் ப்ராஃபிட்டபுளாக இவங்க இயங்கலை. என்னைக்கு இயங்குறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் இந்த போர்ட்டர் ஒன்று வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால ப்ராஃபிட்டபுளாக வந்து ரன் ஆகிட்டு இருக்குங்க அந்த போர்ட்டர். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஐபிஓ நல்ல வேல்யூவில் வருதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ நல்ல ப்ராஃபிட்டபுளாக அந்த நிறுவனம் இயங்க ஆரம்பித்தது.
ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். அடுத்தது இந்த வெப்சைட்ல வந்து இன்னொரு ஒரு அப்டேட்ட வந்து குடுக்கணும். எதுனா, ஸ்டெலன்டிஸ் பற்றியான அப்டேட்டு. அதே சமயத்தில அதே ஆர்டிக்கிள்ல டாடா மோட்டார்ஸ பற்றியும் ஒரு அப்டேட் வந்திருக்கும். அது டாடா மோட்டார்ஸோட டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, குளோபல் பெர்ஃபார்மன்ஸ பத்தி நம்ம ரைட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரத்தில ஏதோ ஒரு நாள் அப்டேட் பண்ண நான் ட்ரை பண்றேன். ஸோ ஃப்ரீயா இருந்தேன்னா டெஃபினட்டா எழுதி முடிச்சுட்டு உங்க கூட ஷேர் பண்றேன். ஆல்ரெடி ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கேன். ஐடிசிய பத்தி. ஸோ ஐடிசியோட ஃபியூச்சர் பற்றி ஒரு சின்னதா பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கேன். அதையும் நம்ம சீக்கிரம் அப்டேட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகே. ஸோ இன்னும் ஒரு 3, 4 ஆர்டிக்கிள் பெண்டிங்ல இருக்கு. ஜோதி லேபும் பெண்டிங்ல இருக்கு. ஸோ விரைவில் நான் அப்டேட் பண்றேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.